சினிமாவுக்கு வரணும்னா படிப்புலாம் தேவையில்லை அப்படின்றதெல்லாம் பழைய காலம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிமில் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஃபில்ம் மேக்கிங், ஜேர்னலிசம் எல்லாம் படிச்சுட்டு ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து இன்னைக்கு ஒரு லீடிங் ஹீரோயினாக ஆகிட்டு இருக்கிற ஒரு படித்த பட்டதாரியை தான் பார்க்க போகிறோம். ஹை மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் நாட் அ சைல்டு ஆர்டிஸ்ட். அப்போ சைல்டு ஆர்டிஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஏன் எல்லாருமே சைல்டு ஆர்டிஸ்ட்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. ஒரே ஒரு ஃபிலிமா சைல்டு ஆர்டிஸ்ட்னு பண்றீங்களே, அது சைல்டா இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சைல்டு ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ண மாதிரி. இல்ல மேம், நீங்க தன்னடக்கத்தை சொல்றீங்க. நாங்களாம் வந்து தூரத்துல இருந்து விளம்பரம் எடுத்தா கூட அங்க தலை கட்டினாலே நானும் சைல்டு ஆர்டிஸ்ட் தான். அப்படிதான் நான்லாம் ஊருக்கு. ஓகே. அண்ட் தெலுங்குல வந்து உங்களை வந்து ஜெனிலியாவோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் தமிழ்ல வந்து ஓ காதல் கண்மணி படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்புறம் குட்டி ஜோ வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. How you feel? They always compare me to somebody அவங்களுக்கு பிடிச்ச அவங்கள வச்சு கம்பேர் பண்றாங்க. So it's nice. அண்ட் ஓ காதல் கண்மணி படத்துல வந்து தாராவோட ரோல் பத்தி உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா நீங்க ஃபீல் பண்றது? தாராவோட கேரக்டர் என்னோட கேரக்டர் ரொம்ப சிமிலர். ஸோ நான் என்ன மாதிரி தான், ஷீ இஸ் ஆல்சோ வெரி சிமிலர் டு மீ. her ideas about marriage and children, இதெல்லாம் we share the same ideas. ஓகே, துல்கர் சல்மானோட 3 படம் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபிலிமில் தான் இட்ஸ் பிகம் we have become closer friends because I got to meet his wife and I got to know about his house and everything, and I know more about him now because இவ்வளோ 2 ஃபிலிம்ஸ் நம்ம ஒன்றா பண்ணோம், this film and 100 Days of Love na. So we were together, working together for so many months. So yeah, we became much closer and I became ipa nama rapport vandu it's more friendly and more professionally we understand each other very well. பட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமா சினிமா ஃபீல்ட்ல ஒருத்தவங்களோட ப்ரெசன்ஸை விட ஆப்சன்ஸ்ல இருக்கும்போது அவங்கள பத்தி பாசிட்டிவா சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ரேர். நிறைய பேர் உங்களுக்கு சொன்னது, முக்கியமா இந்த வெப்பம் படத்தப்போ நானி கார்த்திலாம் சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்களோட ரோலுக்கும் இதுக்கும் அவங்களோட நிஜ கேரக்டருக்கும் இந்த படத்தோட கேரக்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் என்னமோ அந்த பொண்ணு வாழ்ந்த மாதிரியே இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்லி ஜோன்ல. நானிலாம் என்ன சொன்னார் இந்த படத்தோட ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு? Loved the film. என்ன மெசேஜ் பண்ணாங்க ஃபிலிம் பார்த்த உடனே, சூப்பராக இருந்தது நித்யா, ஃபிலிம் வாஸ் பியூட்டிஃபுல், யூ ஹவ் டன் சச் அ குட் ஜாப், ஐ ஷுட் ஹவ் டன் திஸ் ஃபிலிம்னு சொன்னாங்க. ஸோ நானி வந்து டப் பண்ணியிருக்காங்க தெலுங்குல, இந்த தெலுங்கு வெர்ஷன் அவங்க டப் பண்ணியிருக்காங்க. மணிரத்னம் சாரோட மூவினாலே ஹீரோயின்ஸ் எல்லாமே துருன்னு இருப்பாங்க. கௌதம் சாரோட படம்னா ஹீரோயின்ஸ் எல்லாமே சைலண்டா ஹம்லா போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்சல்யூட்லி நீங்க அதை சூட் பண்ணிக்கங்க. அண்ட் மாலினி 22 படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள்லாம் பாடியிருந்தீங்க. ஏன் வந்து அதுக்கப்புறம் கோலிவுட்ல பாடலை? நான் பாடுறது வந்து இட்ஸ் யூஸ்வலி த திங், ஒரு டைரக்டர்ஸ் கால். ஸோ இஃப் த டைரக்டர்ஸ் தே நோ மீ வெல், தே லைக் மை வாய்ஸ், அப்படியெல்லாம் இருக்கும்போது then I sing. But I'm not a professional playback singer as such, so I think I have not sang anything, my Telugu directors வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆக்சுவலி they love my voice. So most of the films நான் ஆக்ட் பண்ண ஃபிலிம்ஸ்ல எல்லாம் பாடுவேன். ஓகே, ஓ காதல் கண்மணியில ஏதாவது ஒரு பாட்டு கொடுத்து நீங்க இந்த பாட்டு பாடுங்கன்னு சொல்லியிருந்தா என்ன பாட்டு பாடியிருப்பீங்க? ஒரு 2 lines. மென்டல் மனதில், டெஃபினெட்லி. மன மென்டல் மனதில் லக்க பொல்லா வயதில் டக்க கொட்டும் இசையில் ஓகே என் கண்மணி மடியில். ப்ரொஃபஷனல் சிங்கர் இல்லன்ட்டு இவ்வளவு நல்லா பாடிட்டேன். இந்த மாதிரிலாம் நான் பாடினேன்னா நான் கேனடால அரங்கேற்றம் பண்ணிட்டு டைரக்டா சீன் போட்டிருப்பேன் நானு. பட் எக்ஸலன்ட், சூப்பரா நல்லா பண்ணீங்க. ஸ்ரீபிரியா மேம், அதாவது 80s இருந்த டைரக்டர்ஸ், 90s டைரக்டர், ஏன் இப்போ இருக்க டைரக்டர்ஸ் கூட முக்கியமாக வந்து லெஜெண்டரி டைரக்டர்ஸ் லைக் எஸ்பி முத்துராமன் சார் கிட்டலாம்
உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யாரு, நீங்க டிரெக்ட் பண்ண ஹீரோயின்ஸ்லயே ரொம்ப டேலண்டடான ஹீரோயின் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 2-3 ஹீரோயின் சொல்றாங்கன்னா அதுல டெஃபினட்டா ஸ்ரீபிரியா மேம் இருப்பாங்க. ஸோ அவங்க உங்களை எப்படி சூஸ் பண்ணாங்க அண்ட் அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி? என்ன ஏன் சூஸ் பண்ணீங்க சொல்லுங்கன்னு நான் கேட்க முடியுமா? I don't know. Whatever that was. I was the perfect choice for a film like that. தமிழ் தெலுங்குல பைலிங்குவலா பேசணும், 2 லாங்குவேஜஸும் தெரியும், நல்லா இருக்கிறவங்க எல்லாம் கம்மி தான். ஸோ யூனோ மேபி that's why. பட் yeah, experience was nice. எனக்கு always working with female directors because நான் நிறைய ஃபீமேல் டிரெக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். So it's always a nice, refreshing, different experience for me. So my rapport with Shripriya ma'am was very, very good. அண்ட் ஃபில்ம் மேக்கிங்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எப்போ உங்களோட டைரக்ஷன்ல ஒரு படம் பார்க்கலாம்? I'm not planning. அது நான் பிளான் பண்ணல டைரக்ஷன். இப்பதான் ஒரு ஜோக் கிடைச்சிருக்கீங்க, அதை நாங்க கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்றோம். அதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகே. அப்புறம் உங்களை பத்தி ஒரு ரூமரா என்னன்னு தெரியல, அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா எங்களுக்கு? 2 crores கேக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது 2 crores கேக்குறீங்க, 2 crores கையில கொடுத்தாதான் இந்த கையில நான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னை பார்த்தா என்னோட ஃபிலிம்ஸ், நான் சூஸ் பண்ண ஃபிலிம்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும் தட்ஸ் நாட் ட்ரூன்னு. ரொம்ப நிறையா பார்த்துருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இப்படி ஏதோ சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, எல்லாரும் பிலீவ் பண்ணுறாங்க. நீங்க சும்மா சொல்லிடுங்க மேம் நெக்ஸ்ட் டைம். நான் 2 கோடிலாம் கேட்கல, 20 crores கேட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. அந்த மாதிரி மணியெல்லாம் யூ கேனாட் ஆஸ்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே அப்படி கேட்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் என்ன தெரியல இப்படி. ஸோ they talk about me lot of things. இன்னும் நிறையா பேசுகிறாங்க. This is a small thing, it's a money thing, but they talk lot of things. People talk. அது எதுக்கு என்னன்னு எனக்கு புரியல, because I never do something like that. But what can I do? அவ்வளோதான், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க வந்து ஆல்மோஸ்ட் இல்லை, ஆக்சுவலி சவுத் இந்தியன் மூவிஸ் எல்லாத்துலேயுமே நீங்க நடிச்சிட்டீங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, இன்னும் எந்த லாங்குவேஜ்ல இன்னும் நம்ம நிறைய பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு எல்லா லாங்குவேஜ், எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் வரலன்னு இருக்கிறது எங்கேயும் இல்லை. If I don't have comfort, I won't do it. ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஜேர்னலிசமோட பேஷன் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஜேர்னலிஸ்டாக தான் ஆயிருப்பேன் நான், என்னை போய் நடிகையாக கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்ட்டு. ஸோ ஒரு 2 கொஸ்டின் இருக்கு. ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, நெட் நியூட்ரலிட்டி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்துக்குமே we are paying for everything இல்லையா? taxes, service tax, அந்த tax, இந்த tax, property tax, வாங்கினா tax, கொடுத்தா tax, எல்லாத்தையும் we are paying for everything, you know. இப்போ வந்து எல்லா ஆப்புக்கும் பே பண்ணுங்க, எல்லாத்தையும் பே. my god. சரி, உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாரு? மோகன்லால். மோகன்லால் சார். அவர்கிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணும், ரொம்ப நாளா கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததுன்னா? I don't want to ask him anything. எதுவுமே கேட்க வேணாமா? சரி, மணி சார் கிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா? I didn't ask him anything. எனக்கு I don't want to ask anybody. எதுவுமே கேட்க சொல்ற வேலையை நான் செஞ்சுட்டு போறேன். யார்கிட்டயுமே கேள்வி கேட்க மாட்டேன். என்கிட்ட கேட்காதீங்க. நானா நக்கீரனே கிடையாது, பதில் சொல்ற போலதான். ஸோ பட் ஐம் ஷுர் ஓ காதல் கண்மணி டெஃபினட்டா ஒரு பயங்கர ஹிட். ஆக்சுவலி இந்த படத்தினால எத்தனை லவ்வர்ஸ்குள்ள சண்டை வந்திருக்கு முன்னாடின்றது உங்களுக்கு தெரியாது. அந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வர ஒரு ரொமான்டிக் மூவில, ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் படம் ஓகே கண்மணி ரிலீஸ் ஆகுது. ஆப்வியஸ்லி நீங்கள் எல்லாரும் போய் பார்ப்பீங்க மணி சாரோட ஃபிலிம். ஆனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் இட் பி அ ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். டிசப்பாயிண்ட் பண்ணாது, ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். என்ஜாய்.